Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தேர்தல் ஆணையத்தால் மாற்றப்பட்டு புதிய தலைமை செயலாளராக சாய்குமாரை நியமித்தது தேர்தல் ஆணையம். இந்த நடவடிக்கைக்கு முதல்வர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டு பெறலாம். ரமேஷ், முதல்வர் காட்டமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டதற்கு எதிரான முதல்வரின் அறிக்கையின் முழு விவரம் என்ன? பாஜகவை ஆதரித்து நேரில் பரப்புரை செய்ய களத்திற்கு வராத குறையாக தேர்தல் களத்தில் முழு மூச்சுடன் தேர்தல் ஆணையம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக அவர் மறைமுகமாக சாடியிருக்கிறார். ஏற்கனவே பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் அதிகாரிகளை மாற்றவில்லை எனவும், குறிப்பாக பிராக்சி கவர்மெண்ட் என்று பீகாரையும் அவர் சொல்லியிருக்கிறார். பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்த போது அங்கிருக்கும் டிஜிபியோ தலைமைச் செயலாளரையோ மாற்றவில்லை. தமிழ்நாட்டில் மட்டும் தலைமைச் செயலாளர், டிஜிபி ஆகியோர் தேர்தல் ஆணையத்தின் கண்ணை உரித்திருக்கிறார்கள் எனவும், அவர்களை பாஜகவின் தூண்டுதலில் மாட்டியிருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுகவுடன் கைகோத்து நடந்த இருக்கும் தேர்தல் முறைகேடுகளுக்கு துணை போகக்கூடியதாக தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார். நாளை பதவியிலிருந்து போய்விடலாம், இன்று இருக்கலாம், ஆனால் நாட்டு மக்களின் நம்பிக்கையை பெறும் வகையில் நாம் அரசியல் சட்ட முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தின் நடுநிலைமை நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தப்படுவது நாட்டிற்கு நல்லதில்லை என்று அவர் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மீறி தலைமை தேர்தல் ஆணையரை நானே தேர்வு செய்வேன் என்று புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்த பிரதமர் அவர்களுக்கோ அல்லது அவர் வழிநடத்தும் மத்திய பாஜக அரசுக்கோ தமிழ்நாடு குறிப்பாக தேர்தல் ஆணையத்தின் புரிந்துத்தன்மை புரிய போவதில்லை என்றும் சொல்லியிருக்கார். தமிழ்நாடு உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மட்டும் தலைமைச் செயலாளர், டிஜிபி ஆகியோரை மாற்ற பாஜக தூண்டிவிடும் காட்டு தர்பார் பிரதிபலிப்பதாகவும் சொல்லியிருக்கார். ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கையாக இருக்கும் தேர்தல் ஆணையமும் காவிமயமாகிவிட்டதும் சொல்லியிருக்கார். எத்தனை அதிகாரிகளை மாற்றினாலும் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடையும் எனவும், தீப்பை ஒழித்து வைத்து விட்டால் திருமணத்தை நிறுத்திவிடலாம் என்பது போல அதிமுக பாஜக அடங்கிய என்டிஏ கூட்டணியாக தேர்தல் ஆணையம் செய்யும் அதிகார அத்துமீறல் ஆணவத்தின் உச்சகட்டம் என்றும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.